Hello all, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஆர்டிகல்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கிளியராக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒருத்தங்க வந்து ஆர்டிகல் தான் என்ன அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி காமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. அண்ட் உங்களுக்கு இந்த ஆர்டிகல்ஸ் டாப்பிக்கை வந்து ஆல்ரெடி தெரியும், பட் ஒரு ப்ரஷ்அப் வீடியோ மாதிரி பார்க்கனாலும் பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் அப்படின்றதுல பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த நவுன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நவுன்னா என்ன சொன்னேன்? நேமிங் வேர்ட்ஸ். நேமிங் வேர்ட்ஸ். அது ஒரு பர்சனோட பேராக இருக்கலாம், பிளேஸோட பேராக இருக்கலாம், திங்கோட பேராக இருக்கலாம், அனிமலோட பேராக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து நம்ம நேமிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம நவுன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை தாண்டி நவுன்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம அட்ஜெக்டிவ்ஸும் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற அட்ஜெக்டிவ் அண்ட் பேசிக்லி நவுன்ஸ், இதை ரெண்டுத்துக்கும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஆர்டிக்கல் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பீப்புள் அப்படின்றது வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்களா? ஸோ பேசிக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்களா, இல்லைனா ஜென்ரலாக சொல்கிறாங்களா, இல்லை நம்பர்ஸ் பேஸ் பண்ணி சொல்கிறாங்களா? இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் என்ன கொடுக்கும்? இந்த ஆர்டிக்கல் கொடுக்கும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இதை தாண்டி நம்ம என்ன லேர்ன் பண்ண வேணும் அப்படின்னா, ஆர்டிகல்ஸில் மொத்தம் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று டெஃபினட் ஆர்டிக்கல், இன்னொன்று இன்டெஃபினட் ஆர்டிக்கல். ஓகேவா? ஸோ டெஃபினட் ஆர்டிக்கல் அப்படின்னா என்னென்னா இந்த டிஹெச்இ அப்படின்னு சொல்கிறது. இன்டெஃபினட் அப்படின்னா ஏவும் சொல்லலாம், ஆனும் சொல்லலாம். ஸோ ரெண்டு இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினட் ஆர்டிக்கல் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டிஹெச்இ அப்படின்றது எதுக்குன்னா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு நான் இந்த த அப்படின்றத யூஸ் பண்ணுவேன். லெட்ஸ் சே த ஸ்டோர், தி ஆப்பிள், த ஸ்கூல், the market, the movie, the pen. இந்த மாதிரி the boy, the palace. ஸோ இந்த மாதிரி நமக்கு த அப்படின்றத இந்த நேமிங் வேர்ட் கூட என்ன வேணால் சேர்த்து அதை எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ பீப்புள்னு சொன்னோம், பிளேஸ் சொன்னோம், அனிமல் சொன்னோம், திங்ஸ் சொன்னோம். இந்த 4 விஷயம் தான் நேமிங் வேர்டுன்னு சொன்னோம், நவுன்குள்ளே வரும்னு சொன்னோம். இப்போ இந்த 4 விஷயத்துக்குமே நம்ம இந்த டெஃபினட் ஆர்டிக்கலும் சரி இன்டெஃபினட் ஆர்டிக்கலும் சரி யூஸ் பண்ணலாம். பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெசிஃபிக் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டாக? ஸ்பெசிஃபிக்னு சொல்லிட்டு அந்த நேம் வந்து நான் யூஸ் பண்ணல. லெட்ஸ் சே இந்த மார்க்கர் அப்படின்றது இந்த பர்டிகுலர் பிராண்டோட நேம். கரெக்டாக? நான் என்ன சொல்லியிருக்கேன்? வெறும் த மார்க்கர் அப்படின்றது தான் சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லும் போது அது எப்படி ஸ்பெசிஃபிக்? நான் வந்து அதோட பிராண்டே சொல்லலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல த ஸ்டோர் அப்படின்னு சொல்லும் போது லெட்ஸ் சே 2 பர்சன் இருக்காங்க. இங்கே ஒரு பர்சன் அண்ட் இங்கே ஒரு பர்சன். இந்த 2 பேருக்குமே வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா இந்த 2 பேருமே என்ன சொல்கிறாங்க? இந்த த ஸ்டோர் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் சே இந்த பர்சன் வந்து த ஸ்டோர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. த ஸ்டோர். அப்போ என்ன அர்த்தம்னா, எந்த ஸ்டோரை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பர்சனுக்கும் தெரியும், இந்த பர்சனுக்கும் தெரியும். அவ்வளோ டெஃபினட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்டோரை பற்றி தான் அவங்க சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி ஒரு டேபிளில் வந்து ஒரு ஆப்பிள் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்பிளை வந்து த ஆப்பிள் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக நான் அந்த ஆப்பிளை தான் மீன் பண்ணி சொல்லுவேனா இருக்கும். ஓகேவா? வேற எங்கேயோ கடையில் இருக்கிற ஆப்பிளை நான் வந்து த ஆப்பிள் நான் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு முன்னாடி இதுதான் இருக்குது, எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். அப்போது அந்த த ஆப்பிள் நான் சொன்னால் ஆப்வியஸாக இந்த டேபிளில் இருக்கிற ஆப்பிளை தான் நான் மீன் பண்ணி சொல்கிறேன். அதே மாதிரி தான் த ஸ்கூல். 2 பேர் இருக்காங்க. ஐம் கோயிங் டு தி ஸ்கூல் அப்படின்னு சொன்னேன்னா எந்த ஸ்கூலுக்கு போகிறேன்றது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். ஸோ இதை தாண்டி நான் வேறு எந்த ஸ்கூலுக்கும் நான் போக மாட்டேன். அந்த கேஸில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறது இந்த ஸ்கூல். அதனால தான் த ஸ்கூல். அதே தான் இந்த மார்க்கெட்டுக்கும் சரி, மூவிக்கும் சரி, பென்க்கும் சரி, பாய்க்கும் சரி, பேலஸ்க்கும் சரி. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் 2 பேருக்குமே அது டெஃபினட்டாக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற தெரிஞ்சதுனால நான் த யூஸ் பண்ணி சொல்கிறேன். இதை தாண்டி நம்ம த அப்படின்றத எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் பேருக்கு யூஸ் பண்ணலாம், பிளேஸோட பேர், அனிமலோட பேர், திங்கோட பேர். நான் இப்போ இந்த கம்பெனி சொன்னல, இந்த கம்பெனியோட பேர் கூட நம்ம த யூஸ் பண்ணி சொல்லலாம். தி அமெரிக்கா,
the sun, the Himalayas, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பேர் சொல்லி கூட நம்ம சொல்லலாம். இதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு, ஏதாவது ஒரு ஸ்டோரோட பேர் சொல்லி அந்த பேரை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம். இந்த மாதிரி கேசஸும் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம த அப்படின்றது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணக்கூடிய கேசஸ். இப்போ இந்த ஏ அண்ட் ஆன் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்னை ரெப்ரசன்ட் பண்ணோம். ஆனால் எப்படி நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? இப்போ ஆப்பிள் அப்படின்னு ஒரே ஒரு ஆப்பிள் தான் இருக்குது அண்ட் ஒரே ஒரு சேர் இருக்குது. இப்போ நான் எந்த இடத்துல ஏ போடணும், எந்த இடத்துல ஆன் போடணும்? அ ஆப்பிள் அண்ட் சேர் அப்படின்னு நம்ம சொன்னால் கரெக்டாக இருக்காது. ஏன்னா வவல் சவுண்டு கொடுக்கக்கூடியதுக்கெலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஆன் யூஸ் பண்ணோம். வவல் சவுண்ட்ஸ். அதே கான்சனன்ட் சவுண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணோம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஏ யூஸ் பண்ணோம். ஸோ ஆன் ஆப்பிள், அ சேர். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஒரே ஆன் ஆப்பிள் அப்படின்னாலும் ஒரே ஒரு ஆப்பிள் தான், ஏதோ ஒரு ஆப்பிள் இங்கே தான் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல, ஏதோ ஒரு ஆப்பிள். கெட் மீ அன் ஆப்பிள் அப்படின்னா ஏதோ ஒரு ஆப்பிள் கொண்டு வா, இந்த ஆப்பிள் தான் இல்லை. கெட் மீ அ சேர் அப்படின்னா ஏதோ ஒரு சேர் கொண்டு வா, இந்த சேர்னு இல்லை. கெட் மீ த சேர் அப்படின்னா இப்போது ரெண்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? கெட் மீ அ சேர்னா ஏதோ ஒரு சேர் கொண்டு வா, எனக்கு சேர் வேணும், அவ்வளோதான். எந்த சேராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கெட் மீ த சேர் அப்படின்னா எனக்கு ஏதோ அந்த ஒரு பர்டிகுலர் சேர் தான் எனக்கு வேணும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா நான் த யூஸ் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்காக வேணாம், ரேண்டமாக சொல்லலாம் அப்படின்னா கான்சனன்ட் சவுண்ட் கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸ்க்கு அ யூஸ் பண்ணுங்க, வவல் சவுண்ட் கொடுக்கக்கூடியதுக்கு நம்ம ஆன் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் இந்த ஆர்டிக்கல் அப்படின்றது எங்கெல்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்றதுக்கு. ஸோ இதை தாண்டி அ சேர், அ புக், அ யூனிவர்சிட்டி. ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது இந்த வவல் லெட்டர் வந்தாலே ஆன் யூஸ் பண்ணோம் அப்படி கிடையாது. யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி, யூனா இது என்ன சவுண்டு? ஒய் சவுண்டு. அப்போ ஒய் சவுண்ட் என்னது? கான்சனன்ட். அப்போ என்ன யூஸ் பண்ணோம்? ஏ தான் யூஸ் பண்ணோம். ஸோ சவுண்டு நல்லா கேளுங்க, சவுண்டு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏவா ஆனான்றதை டிசைட் பண்ணுங்க. an elephant, an egg, a dog, a dress, a man, a boy. ஸோ இந்த இடத்துல வந்து த பாய்ன்னு எழுதியிருக்கோம்ல. ஸோ த பாய் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு பாயை தான் நான் சொல்கிறேன்றது தெரியும். ஆனால் அ பாய் அப்படின்னா ஏதோ ஒரு பையன் அப்படின்றது ரெண்டு பேருக்குமே தெரியாது அது யாருன்னு. ஸோ வந்து இந்த இடத்துல என்னென்னா ரிசல்ட் வந்து அன்னோன் அப்படின்ற கேசஸ்க்கு நம்ம இந்த ஏ ஆன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அ மேன்னா ஏதோ ஒரு மேன், அ பாய் ஏதோ ஒரு பாய், அ ட்ரெஸ் ஏதோ ஒரு ட்ரெஸ், அ டாக் ஏதோ ஒரு டாக். இந்த டாக் தான் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. அதே மாதிரி இதுக்கு த எர்த், த மூன், த ஸ்கை, இதுக்கெல்லாமும் நம்ம த அப்படின்றத யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ பேசிக்லி ஆர்டிக்கல் அப்படின்றது நம்ம வந்து இந்த நவுனாக இருந்தாலும் சரி, அட்ஜெக்டிவாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணக்கூடியதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நவுன்னா என்ன? நேமிங் வேர்ட்ஸ். அட்ஜெக்டிவ்னா என்ன? நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். ஸோ நவுன் நேமிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லும் போது பீப்புள், பிளேஸ், அனிமல், திங் 4 விஷயம் வரும். ஸோ இந்த பீப்புள், பிளேஸ், அனிமல், திங்கை நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். அதுதான் இந்த த. அதுவே நம்ம இந்த பீப்புள், பிளேஸ், அனிமல், திங்கை வந்து யாருன்னே தெரியாது, அன்னோனா இருக்கு, நமக்கு வந்து அது யாருன்னு தெரியல, பட் ரொம்ப ரேண்டமாக சொல்லணும் அப்படின்னா இந்த இன்டெஃபினட் ஆர்டிக்கல் ஏ அண்ட் ஆன் யூஸ் பண்ணோம். ஸோ டெஃபினட் ஆர்டிக்கல் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது த ஸ்டோர், தி ஆப்பிள், த ஸ்கூல், த மார்க்கெட், த மூவி, த பென், the boy, the palace, the America, the Himalayas, the sun, the earth, the moon, the sky. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். இதை தாண்டி நிறையவும் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு வேர்ட் பிக் பண்ணுங்கள், நவுன் பிக் பண்ணுங்கள். அந்த நவுனுக்கு முன்னாடி நீங்களே ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் யூஸ் பண்ணி சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே இன்டெஃபினட்டுக்கு ஏ அண்ட் ஆன் வரும்னு சொல்லியிருந்தேன். ஏ எங்கே யூஸ் பண்ணோம்? கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி, ஆன் வந்து வவல் சவுண்டுக்கு முன்னாடி. அதுக்கான எக்ஸாம்பிள் an apple, an elephant, an egg, a chair, a book, a university. ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ். அ சேருக்கும் த சேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி
a dog, a dress, a man, a boy. ஸோ இப்படி தான் நம்ம இந்த ஆர்டிக்கல் அப்படின்றத எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணுறோன்றதுக்கான க்ரைட்டீரியா. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ரேண்டமாக ஒரு வேர்ட் எடுங்க, அந்த வேர்டுக்கு முன்னாடி என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலான்றதை கெஸ் பண்ணுங்கள். அந்த ஆர்டிக்கல் கெஸ் பண்ணி அந்த ஆர்டிக்கலோட அந்த வேர்டையும் சேர்த்து காமெண்ட்டில் சொல்லுங்கள், அது கரெக்டாக இல்லையான்னு நான் சொல்கிறேன். அண்ட் இதே மாதிரி பர்டிகுலர் வீடியோ வேணும்னு நினச்சா அதையும் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் காமெண்ட்டில் கேளுங்க. ஸோ முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா சென்டென்சஸ் வச்சு நம்ம வந்து அந்த ஆர்டிக்கலை ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.